Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சில இன்ட்ரெஸ்டிங் லாங் சென்டென்சஸ் யூஸிங் நாட் டு, அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க இந்த பண்ணாதுன்னு சொன்னாங்க, போகாதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த லெசன்னா, என்னோடய ரீசெண்ட் வீடியோவில் நான் இதை மென்ஷன் பண்ணி இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லெசன். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். லேட்டாக வராதுன்னு அவன் சொன்னான், என்கிட்ட சொன்னான், ரைட்? ஸோ அவன் டைரெக்டாக என்கிட்ட எப்படி சொல்லியிருப்பான்? லேட்டாக வராத அப்படின்னு சொல்லியிருப்பான், கரெக்டாக? ஸோ டைரெக்டாக அவன் சொன்னதை நம்ம சொல்லணும்னா டோன்ட் பி லேட் ஆர் டோன்ட் கம் லேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அவன் சொன்னதாக நம்ம சொல்கிறோம். ஒரு விஷயத்த இதை பண்ணாத, லேட்டாக வராத அப்படின்னு அவன் சொன்னதாக நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? அவன் சொன்னது டைரெக்டாக சொல்கிறோன்னா அது டைரெக்ட் ஸ்பீச். அவன் சொன்னதாக நம்ம சொல்கிறோன்னா அது இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இன்டைரக்ட் ரிப்போர்ட்டட் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் கமாண்ட்ஸ் இல்லை நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது நாட் டு யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஓகே, இந்த லெசன் வந்து டோட்லி அதை பற்றினது தான். ஸோ எப்படி சொல்லலாம்? ஹி டோல்ட் மீ நாட் டு பி லேட். நாட் டுன்னு எழுதிட்டு அந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்கோ அதை எழுதணும். ஹி டோல்ட் மீ நாட் டு பி லேட். பீன்றது அங்கே வேர்ப். ஸோ நாட் டு பி லேட். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சத்தம் போட வேணாம்னு இல்லைனா சத்தம் போடக்கூடாதுன்னு இல்லைனா சத்தம் போடாதீங்கன்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஓகே, எப்படி வேணால் சொல்லலாம் நம்ம தமிழ் சென்டென்ஸில். இது இங்கிலீஷில் எப்படி டீச்சர் டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டீச்சர் சொன்னதாக நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இல்லை சத்தம் போட வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது டோல்டுக்கு பதிலாக நீங்கள் ஆஸ்க்ட் கூட யூஸ் பண்ணலாம். டீச்சர் ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு மேக் எனி நாய்ஸ். ஓகே, ஆர் நாட் டு மேக் நாய்ஸ். Teacher told or asked the students not to make noise. Okay, next one. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்கள் அந்த கான்செப்ட் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அவளை செய்யாதுன்னு சொன்னாலும் அவள் செய்ய தான் போகிறா. ஒரு விஷயம் நடந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் இஃப் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ஈவன் இஃப், ஈவன் தோக்கு டிஃப்ரென்சஸ் போட்டிருக்கேன். மேலே இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா. ஆல்ரைட். ஸோ ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொன்னாலும், even if I tell her not to do it, நான் இதை செய்யாதுன்னு சொன்னாலும் அவள் எப்படி இருந்தாலும் செய்ய தான் போகிறான்னு சொல்கிறோம். she will do it anyway. எனிவேனா எப்படியும் அவள் செய்ய தான் போகிறா அப்படின்னு சொல்கிறோன்னே அதுக்காக எனிவே யூஸ் பண்ணலாம். ஸோ even if I tell her not to do it, செய்யாத, don't do it அப்படின்னு நான் அவகிட்ட சொல்கிறேன். ஆனால் நான் சொன்னாலும் don't do it நான் டைரெக்டாக அவகிட்ட சொல்கிறேன். நான் இதை சொன்னாலும் அவள் செய்ய தான் போகிறான்னு சொல்லும்போது even if I tell her not to do it, she will do it anyway. ஓகே, ஸோ இவ செய்யாதன்னு நான் சொல்கிறேன், செய்யாதன்னு, கரெக்டாக? ஸோ நாட் டு டூ இட். நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னை கால் பண்ண வேணான்னு சொன்னான், ஆனால் எனக்கு நிஜமாக அவகிட்ட பேசணும் போல் இருந்தது. ஓகே, ஸோ அவள் என்னை கால் பண்ண வேணான்னு சொன்னான். ஸோ ஒரு விஷயத்த இதை இல்லை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு ஷீ ஆஸ்க்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ டோல்டுக்கு பதிலாக ஷீ ஆஸ்க்ட் மீ. என்ன பண்ணாதன்னு சொன்னான்னா நாட் டு கால் ஹர். அவளுக்கு கால் பண்ண வேணான்னு எனக்கு சொன்னான். ஓகே, அவள் டைரெக்டாக எப்படி சொல்லியிருப்பா? டோன்ட் கால் மீன்னு சொல்லியிருப்பா, எனக்கு கால் பண்ணாத. பட் அதை நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சொல்லும் போது அவளுக்கு கால் பண்ண வேணான்னு அவள் சொன்னான்னு தான் நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? அப்போது ஷீ ஆஸ்க்ட் மீ நாட் டு கால் ஹர். அவளுக்கு தான் நான் கால் பண்ண வேணான்னு அவள் என்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ திருப்பி மீ யூஸ் பண்ணக்கூடாது, நாட் டு கால் ஹர். பட் எனக்கு அவகிட்ட பேசின போல் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். ஐ ரியலி வாண்டட் டு டாக் டு ஹர். பேசணும் போல் இருக்குன்னு இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்லிங்கன்னா வாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, he asked me not to call her, but I really wanted to talk to her. Next one, கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னுடைய ஐடியாஸை அஃபீஷியலாக நானே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி உன் டீம் கிட்ட ஷேர் பண்ணாதன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா ஷேர் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். எதை? என்னோடய ஐடியாஸை பற்றி உங்கள் டீம் கிட்ட ஷேர் பண்ணாதன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்போ ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா, நான் அதை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சென்டென்ஸை? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஐ ஹாவ் டோல்ட் யூ. என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு விஷயத்தை பண்ணாதன்னு, ஷேர் பண்ணாதன்னு. நாட் டு ஷேர், கரெக்ட்? நாட் டு ஷேர் எனிதிங் அபவுட் மை ஐடியாஸ். என்னோடய ஐடியாஸை பற்றி எதையும் ஷேர் பண்ணாதன்னு. I've told you not to share anything about my ideas with your team members. Share with your team members. Okay? எப்போ ஷேர் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறேன்னா, நானே அதை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நீ எதையும் ஷேர் பண்ணக்கூடாது, சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும்
அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ பிஃபோர் ஐ அஃபிஷியலி அனௌன்ஸ் தெம் மை செல்ஃப். ஓகே, பிஃபோர் ஐ அஃபிஷியலி அனௌன்ஸ் தெம் மை செல்ஃப், நானே அதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மை செல்ஃப் அப்படின்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ரொனவுன் பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஆஃபீஸ் நேரத்தில் கால் பண்ணாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், என்னென்னா என்னோடய ஆஃபீஸ் நேரத்தில் கால் பண்ணாதுன்னு. ஓகே, ஸோ எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது how many times have I told you, என்ன சொல்லியிருக்கேன்? ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணாதுன்னு. நாட் டு கால் மீ டியூரிங் மை ஆஃபீஸ் ஹவர்ஸ். நான் டேரெக்டாக எப்படி சொல்லியிருப்பேன்? டோன்ட் கால் மீ டியூரிங் மை ஆஃபீஸ் ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஸோ அதை நான் எத்தனை தடவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி ரிப்போர்ட்டடாக நான் சொன்னதையே நான் இதை சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது how many times have I told you not to call me during my office hours? ஓகே, how many times have I told you don't call me during my office hours சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ டோன்ட்ன்றதை தனியாக நீங்கள் சொல்லணும். தனியாக நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க, ஒரு நெகட்டிவ் கமாண்ட், டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தேட் அப்படின்னு சொல்லும்போது தான் அது யூஸ் பண்ணணும். பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன், இல்லை பண்ணாதேன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க, இப்போ யாராவது சொன்னாங்க, இப்படி சொல்லும்போது நாட் டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அவங்க அம்மா ஈவினிங்கில் அவளை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு விஷயத்தை எல்லாத்துலேயுமே சொல்கிறதுன்றது தான் வரும். பிகாஸ் இதை பண்ணாதுன்னு ஒருத்தவங்க சொல்ல தான் செய்வாங்க இல்லையா? ஸோ யா, எனக்கு தெரியும், ஐ நோ, என்ன தெரியும்னா அவங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்ட்? ஐ நோ தட் ஹர் மாம் ஹேட் ஆஸ்க்ட் ஹர் நாட் டு கோ அவுட் with her friends in the evening. Okay, I know that her mom had asked not to go out with her friends, and her mom had told not to go out with her friends in the evening. Okay, so next one, குழந்தைங்க இதை அவங்க அம்மா அப்பா கண்காணிப்பில் தான் செய்யணும், தனியாக செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குழந்தைங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ யாருன்றது இங்கே முக்கியம் இல்லை, பட் குழந்தைங்க அந்த ஆக்ஷனை பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த டைமில் நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பாசிவ் வாய்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ த சில்ட்ரன் வர் ஆஸ்க்ட். என்ன சில்ட்ரன் வர் ஆஸ்க்ட்னா குழந்தைங்க கேட்டாங்கன்னு இல்லை, குழந்தைங்கள இது செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ த சில்ட்ரன் வர் ஆஸ்க்ட் டு டூ திஸ். எப்படி ஆஸ்க்ட் டு டூ திஸ் அப்படின்னா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எதனா இதை. ஸோ டு டூ திஸ் அண்டர் தேர் பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன். ஓகே, அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பில். ஸோ அண்டர் தேர் பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன் அண்ட் நாட் டு டூ இட் ஆன் தேர் ஓன். அவங்களே தனியாக அதை செய்யக்கூடாது. ஓகே, நாட் டு டூ இட் ஆன் தேர் ஓன் அப்படின்னு சொல்லலாம். The children were asked to do this under their parents' supervision and not to do it on their own. ஓகே, ஸோ முன்னாடி இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது டு டூ இட்னு சொன்னோம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நாட் டு டூ இட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், யா, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகாதீங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ சஜஸ்ட்னு வரும்போது நாட் டு அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. சஜஸ்ட் பக்கத்தில் எப்போவுமே ஜெரண்ட் தான் வரணும். தட் இஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் நம்ம எழுதணும். எப்படி சொல்லலாம்னா ஐ சஜஸ்ட் நாட் கோயிங் பேக் டு ஒர்க் ஃபார் அ வைல். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபார் அ ஃபியூ டேஸ்னு கூட சொல்லலாம், பட் திஸ் சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல். ஃபார் அ வைல். ஓகே, ஐ சஜஸ்ட் நாட் டு கோ பேக் டு ஒர்க்னு சொல்ல முடியாது, நாட் கோயிங் பேக் டு ஒர்க் ஃபார் அ வைல். Alright, so this is one thing important which you should keep in mind while framing these kind of sentences. Okay, so yeah, this is it with today's video. So இங்கே ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக 3 questions கொடுத்துருக்கேன், அதில் இந்த சஜஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மைண்டில் வச்சுட்டு, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுட்டு கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணலாம். பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, அவள் வர வரைக்கும் போகக்கூடாதுன்னு அவள் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஓகே, அவள் டீமுக்கு அவள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா? யாரும் போகக்கூடாதுன்னு. எப்போ போகக்கூடாதுன்னா அவள் வர வரைக்கும். ஸோ இதில் 3 சென்டென்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். காரமான சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு என் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு என்னென்னா காரமான சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ சஜஸ்ட் பக்கத்தில் நாட் verb ing தான் யூஸ் பண்ணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த வெரி எண்ட். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி கீழே எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.